Hi viewers, இந்த வீடியோவில் உங்களுக்கு எனர்ஜி அண்ட் பவர் சிக்னலை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே உங்களுக்கு எனர்ஜி சிக்னல்னால் என்ன, பவர் சிக்னல்னால் என்ன, அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணுங்கிறத ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம் ப்ராப்ளம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஃபைண்ட் வெதர் தி கிவன் சிக்னல் இஸ் எனர்ஜி ஆர் பவர் சிக்னல். ஓகே, இப்போ பாருங்க என்ன சிக்னல் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு டி இன்டு யூ ஆஃப் டி. இப்போ நீங்களே சொல்லலாம் இந்த கொடுத்துருக்கிற சிக்னல் பீரியாடிக்கா நான் பீரியாடிக்கான்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஏ இன்ட்டு சைன் ஒமேகா டி, ஏ இன்ட்டு காஸ் ஒமேகா டி, ஏ இன்ட்டு யூ ஆஃப் டி, இல்லை ஏ இன்ட்டு இ பவர் ஜே ஒமேகா டி, இல்லை ஒன்லி மேக்னிடியூட் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த சிக்னலை நம்ம என்ன சொல்லலாம்னு சொல்லியிருந்தேன், பீரியாடிக் சிக்னல்னு சொல்லலாம்னு சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? இப்போ இங்கே பாருங்க எப்படி இருக்கு, டி இன்டு யூ ஆஃப் டின்னு இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த டீங்கிற இடத்துக்கு பதிலாக நமக்கு ஒரு 5ஓ இல்லை 10ஓ 100ஓ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த சிக்னலை நம்ம என்ன சொல்லியிருக்கலாம், எடுத்த உடனே இது பீரியாடிக்னு சொல்லியிருக்கலாம். பட் இங்கே டி இன்டு யூ ஆஃப் டிங்கிறதுனால திஸ் இஸ் நாட் எ பீரியாடிக். ஓகேவா? சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம், எப்போவுமே மேக்னிடியூட் வேல்யூ கண்டுபிடிப்போம். கொடுத்துருக்கிற சிக்னலுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், மேக்னிடியூட் வேல்யூ கண்டுபிடிங்க. ஸோ அப்போ மேக்னிடியூடோட வேல்யூ என்ன, டி இன்டு யூ ஆஃப் டி. நெக்ஸ்ட் மேக்னிடியூட் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அந்த மேக்னிடியூடை ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணதுக்கப்புறமா இன்டகிரேட் பண்ணுங்க வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பீரியட். ஓகே, இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் நீங்கள் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஆக்சுவலாக ஜென்ரலாக ஈக்குவேஷன் எழுதுறப்ப மைனஸ் டி டு டி தானே போடுவோம், ஏன் இங்கே 0 டு டி போட்டிருக்கோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிறது யூ ஆஃப் டி. ஸோ யூ ஆஃப் டிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்டெப் இன்புட். கரெக்டா? ஸோ ஸ்டெப் இன்புட் யூ ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 1 இஃப் டி இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ டீயோட வேல்யூ 0, 0வை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா அதோட வேல்யூ என்ன, 1. இஃப் இட் இஸ் லெஸ் தென் 0 அப்படின்னா அதோட வேல்யூ என்ன, 0. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இங்கே லிமிட் 0லேருந்து டி வரைக்கும் எழுதியிருப்போம். ஓகே, சரியா? இப்போ பாருங்க, ஸோ இந்த மேக்னிடியூட் ஸ்கொயரோட வேல்யூ என்ன பாருங்க, டி. ஸோ இதை ஸ்கொயர், டீயை ஸ்கொயர் பண்ணுங்க, டி ஸ்கொயர்னு வரும். ஓகே, யூ ஆஃப் டி 1 உங்களுக்கு. இப்போ டி ஸ்கொயர் இன்ட்டு டிடி. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இதை இன்டகிரேட் பண்ணுங்க. தென் இன்டகிரேட் பண்ணதுக்கு அப்புறமா லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, டி பவர் 3 டிவைடட் பை 3ன்னு வருது. ஓகே, ஸோ ஒன்ஸ் இன்டகிரேட் பண்ணி அந்த லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், எனர்ஜியோட வேல்யூ என்ன, பவரோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? கரெக்டா? இப்போ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு, அதுக்கு ஃபார்முலா என்ன, லிமிட் t tends to infinity. இன்டகிரேட் பண்ணி லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க, டீங்கிற இடத்துல இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் என்ன வருது, இன்ஃபினிட்டின்னு வருது. ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, பவரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இப்போ பவர் இஸ் ஈக்குவல் டு லிமிட் t tends to infinity. ஸோ இங்கே இன்டகிரேட் பண்ணி நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம்ல, தட் வேல்யூ டிவைடட் பை 2t. ஸோ இங்கேயும் டீங்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்ஃபினிட்டியை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ பண்ணுறப்ப நமக்கு என்ன வருது, இன்ஃபினிட்டின்னு வருது. அப்போது எனர்ஜியோட வேல்யூவும் இன்ஃபினிட்டி வருது, பவரோட வேல்யூவும் இன்ஃபினிட்டி வருது அப்படின்னா அந்த சிக்னலை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நெய்தர் எனர்ஜி நார் பவர்னு சொல்கிறோம். ஓகே, உங்களுக்கு நல்லா தெரியும் பவர் சிக்னல்னா என்ன, பவரோட வேல்யூ சம் கான்ஸ்டன்ட் வேல்யூ வரும், எனர்ஜியோட வேல்யூ என்ன வரும், இன்ஃபினிட்டி. இதுவே எனர்ஜி சிக்னல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வரும், எனர்ஜியோட வேல்யூ சம் கான்ஸ்டன்ட் வேல்யூ வரும், பவரோட வேல்யூ என்ன வரும், 0 வரும். பட் இங்கே பாருங்க ரெண்டுமே இன்ஃபினிட்டியாக இருக்குது. அப்போ ரெண்டு வேல்யூவும் இன்ஃபினிட்டியாக இருக்குது அப்படின்னா அந்த சிக்னலை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நெய்தர் எனர்ஜி நார் பவர்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாமா? வாங்க நெக்ஸ்ட் பாருங்க. ஃபைண்ட் வெதர் த சிக்னல் இஸ் எனர்ஜி ஆர் பவர் சிக்னல். இப்போ கொடுத்துருக்கிறது எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு இ பவர் -4t இன்ட்டு யூ ஆஃப் டி. இப்போ இதுலேயே
e பவர் மைனஸ் ஜே இன்ட்டு 14 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், டைரக்டாகவே பீரியாடிக் சிக்னல்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ஏன்னா காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பெனென்ஷியல் எல்லாமே என்னது, பீரியாடிக் சிக்னல். பட் இங்கே வந்து நமக்கு காம்ப்ளெக்ஸ் டேர்மே இல்லை. ஓகே, அப்போ இந்த சிக்னல் கண்டிப்பாக பீரியாடிக் இல்லை. அப்போ என்னது நமக்கு, கண்டிப்பாக இது வந்து நான் பீரியாடிக் தான். ஸோ நான் பீரியாடிக் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், எனர்ஜியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, சரி வாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மேக்னிடியூட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஓகே, ஸோ அப்போ மேக்னிடியூடோட வேல்யூ அதே வேல்யூ தான் வரும், e பவர் மைனஸ் 4t இன்ட்டு u ஆஃப் டி. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் மைனஸ் டி டு டி, ஜென்ரல் ஈக்குவேஷன் நான் இங்கே எடுத்திருக்கேன். அடுத்தது மேக்னிடியூடை ஸ்கொயர் பண்ணுறோம், இன்டகிரேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஓகேவா, கரெக்டா? ஸோ இப்போ இந்த e பவர் மைனஸ் 4t ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும், e பவர் மைனஸ் 16 இன்ட்டு டி u ஆஃப் டி. நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், லிமிட்டை சேஞ்ச் பண்ணியிருக்கேன் 0 டு டி, u ஆஃப் டியோட வேல்யூ 1. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை இன்டகிரேட் பண்ணுங்கள். இன்டகிரேட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட லிமிட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் திஸ் ஆன்சர். கரெக்டா? அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபைனல் ஆன்சர் வரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எனர்ஜியோட வேல்யூ என்ன, பவரோட வேல்யூ என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கரெக்டுங்களா? இப்போ பாருங்கள், எனர்ஜியோட வேல்யூ, எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு லிமிட் t tends to infinity. இப்போ இன்டகிரேட் பண்ணி லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணிங்களா, ஸோ அந்த வேல்யூ கொண்டு வந்து இங்கே எழுதிக்கோங்க. டீங்கிற இடத்துல இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1/16 ஜூல்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுவே வந்து பவர் இஸ் ஈக்குவல் டு லிமிட் t tends to infinity integration value divided by 2t. ஸோ இங்கே டீங்கிற இடத்துல இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பவரோட வேல்யூ 0ன்னு வருது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ப்ராப்ளமை ப்ரொசீட் பண்ணணும். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஒரு கண்டினியூஸ் டைம் சிக்னல் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த சிக்னலை பீரியாடிக்கா நான் பீரியாடிக்கா இல்லை இது பவர் சிக்னலா எனர்ஜி சிக்னலா எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு டிஜிட்டல் சிக்னலை எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ அந்த டிஜிட்டல் சிக்னல் தட் இஸ் அ டிஸ்கிரீட் டைம் சிக்னலை எடுத்து அதில் எனர்ஜி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், பவர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ பாருங்கள் கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் என்ன பாருங்கள், எக்ஸ் ஆஃப் என். எக்ஸ் ஆஃப் என்னன்னு இருந்தாவே அது டிஸ்கிரீட் டைம் சிக்னல். ஓகே, கரெக்டாக? அப்போ எக்ஸ் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு யூ ஆஃப் என். கிளியர்? ஸோ யூ ஆஃப் என்னங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஸ்டெப் இன்புட். அப்போ ஸ்டெப் இன்புட்னா அதோட ஆம்ப்ளிடியூடோட வேல்யூ என்ன, மேக்னிடியூடோட வேல்யூ என்ன, 1. அப்போ த கிவன் சிக்னல் இஸ் பீரியாடிக். அப்போ பீரியாடிக் அப்படின்னா நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், பவரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன், இது பவர் சிக்னல். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு முன்னாடி பவரை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எனர்ஜி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஒரு டிஸ்கிரீட் டைம் சிக்னல் கொடுத்துருந்தாங்கன்னா அப்படின்னு பார்க்கணும். ஸோ பவருக்கு ஃபார்முலா P is equal to limit n tends to infinity 1 divided by 2n plus 1 summation n is equal to minus n to n modulus of x of n whole square. இது வந்து பவருக்கான ஃபார்முலா. ஸோ இதுவே நீங்கள் எனர்ஜி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் n is equal to minus infinity to infinity modulus of x of n ஸ்கொயர். ஸோ எனர்ஜிக்கு யூனிட் வந்து ஜூல்ஸு, பவருக்கு யூனிட் வந்து வாட்ஸ். ஸோ இதுதான் ஃபார்முலா டு ஃபைண்ட் அவுட் தி பவர் அண்ட் எனர்ஜி வேல்யூஸ். ஓகே, சரி, இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பவர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். அப்போ P is equal to limit n tends to infinity 1 divided by 2n. ஃபார்முலா இதுதான், 1 divided by 2n plus 1 summation n is equal to minus n to n. ஸோ இது u of nங்கிறதுனால நமக்கு வந்து ஸ்டெப் இன்புட். ஓகே, ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், 0 to n. கரெக்டா? ஸோ u of என்னோட வேல்யூ என்ன, 1. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும். என்ன அப்படின்னா சம்மேஷன் n1 to n1 சாரி n1 n2 1 பவர் n. ஸோ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் ப்ளஸ் 1. ஸோ இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் இங்கே கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதில் அப்பர் லிமிட் என்ன இருக்குது பாருங்கள், கேபிட்டல் n இருக்குது, லோயர் வேல்யூ என்ன இருக்குது, 0ன்னு இருக்குது, 1. அப்போது n மைனஸ் 0 ப்ளஸ் 1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா n ப்ளஸ் 1ன்னு வந்துடும்.
ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் வந்து என்னால் டிவைட் பண்ணுறேன். ஸோ அப்போ டிவைட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வருது 1 + 1 டிவைடட் பை n டிவைடட் பை 2 + 1 by n. ஸோ இப்போ என்னங்கிற இடத்துல இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஹோல் டேர்ம் 1 டிவைடட் பை இன்ஃபினிட்டி வந்து 0. அதே மாதிரி இங்கேயும் 1 டிவைடட் பை இன்ஃபினிட்டி வந்து 0. அப்போ நமக்கு வந்து இதுலேருந்து பவரோட வேல்யூ என்ன கிடைக்கும் 1/2 வாட்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போது ஃபைனலாக நம்ம பவர் இஸ் ஈக்குவல் டு 1/2 வாட்ஸ்ன்னு எழுதிடலாம். அதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட்டு கேட்கலாம் எனர்ஜியோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக தெரியும் எனர்ஜியோட வேல்யூ இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ அதை நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டேரெக்டாகவே. ஏன்னா இது வந்து கொடுத்துருக்கிற சிக்னல் வந்து பீரியாடிக் அப்படின்னா தட் இஸ் அ பவர் சிக்னல். ஸோ பவர் சிக்னல்னால் பவரோட வேல்யூ சம் கான்ஸ்டன்ட் வேல்யூ வரும். எனர்ஜி வந்து டிஃபால்ட்டாக இன்ஃபினிட்டி. ஓகேவா? சரி, இந்த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? பாருங்க, அடுத்த ப்ராப்ளம் நான் என்ன எடுத்திருக்கேன்னா a⁴n × u of n is equal to x of n. இப்போ இதுலேயும் பாருங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் a இன்ட்டு தட் இஸ் கேபிட்டல் A இன்ட்டு u of n இருந்தது அப்படின்னா அது நம்ம என்ன சொல்லியிருக்கலாம் பவர் சிக்னல்னு கொடுத்துருக்கலாம். தட் இஸ் பீரியாடிக், அப்போ பவர் சிக்னல்னு கொடுத்துருக்கலாம். பட் இங்கே என்ன இருக்குது பாருங்கள் a⁴n × u of n இருக்கு. அப்போ இந்த சிக்னல் வந்து நமக்கு என்னது நான் பீரியாடிக். அப்போ நான் பீரியாடிக் அப்படின்னா நம்ம எனர்ஜியோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, கரெக்டாக? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த மேக்னிடியூடோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல் டு a⁴n × u of n. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க மேக்னிடியூட் ஸ்கொயர். அப்போ என்ன வரும் பாருங்கள் a⁴2n × u of n. ஸோ எனர்ஜிக்கு நான் ஆல்ரெடி ஃபார்முலா என்ன கொடுத்துருக்கேன் சம்மேஷன் n is equal to -∞ to ∞ மாடுலஸ் ஆஃப் x of n ஸ்கொயர்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் ஆல்ரெடி இங்கே ஸ்கொயர் பண்ணிட்டீங்க, அந்த வேல்யூ கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். லிமிட் n is equal to -∞ to ∞. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் வந்து லிமிட்ஸ் பாருங்கள் 0 to ∞. ஸோ u of n-ஓட வேல்யூ 1. ஓகே, இப்போ இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா நமக்கு 0 to ∞ சம்மேஷன் 0 to ∞ a⁴n is equal to 1 divided by 1 minus a. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ இதை வந்து நான் இங்கே அப்ளை பண்ணேன் அப்படின்னா a⁴n, ஆனால் அதுக்கு கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது 2ன்னு இருக்குது. ஓகே, அப்போது எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1 divided by 1 minus a ஸ்கொயர். இங்கே வந்து பாருங்க a⁴1 தட் இஸ் 1 × n. அப்போ a⁴1ங்கிறது என்னது a தான். பட் இங்கே வந்து a⁴2n. ஸோ அதனால் இங்கே என்ன வருது பாருங்க 1 divided by 1 minus a ஸ்கொயர்னு வருது. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் மாடல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எடுத்து அடுத்த வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.